மாயமான 17 வயது இளம்பெண்ணை காணவில்லை என போலீஸ் தேடிக் கொண்டிருக்க குளத்திற்குள் 2 இளைஞர்களுடன் சடலமாக மிதந்தது உடுமலையை உலுக்கி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குறிச்சிக்கோட்டையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் திடீரென மாயமானதாக கடந்த 18ஆம் தேதி தளி போலீசில் பெற்றோர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. பிறந்த நாள் அன்றே அந்த மாணவி மாயமான நிலையில் 4 நாட்களாக தேடியும் எந்த துப்பம் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் சனிக்கிழமை அன்று ஊருக்கு அருகே இருந்த குளத்திற்குள் மாணவி சடலமாக மிதந்தது போலீசாருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இன்னொரு அதிர்ச்சியாக மாணவியோடு சேர்ந்து 2 இளைஞர்களும் குளத்திற்குள் சடலமாக கிடக்க பைக் ஒன்றும் மூழ்கி கிடந்தது. முகம் வயிறெல்லாம் வீங்கி போய் தண்ணீரில் ஊறி அழுகி கொடூர நிலையில் இருந்த 3 சடலங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறை விசாரணையை தொடங்கியது. அதாவது சடலமாக மீட்கப்பட்ட 3 பேரில் ஒரு இளைஞர் சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த 20 வயதான ஆகாஷ் என்பது தெரிய வந்தது. இன்ஸ்டாகிராம் மூலம் மாணவியோடு ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. மாணவியின் பிறந்த நாளை கொண்டாட சென்னையிலிருந்து உடுமலைக்கு சென்ற ஆகாஷ் அங்கு மாணவியோடு சேர்ந்து பல இடங்களில் ஊர் சுற்றியதாக தெரிகிறது. இருவரது காதலுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்ற இளைஞரும் உடந்தையாக இருக்க 3 பேரும் பல இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவியின் பிறந்த நாளன்று ஆகாஷும் மாரிமுத்துவும் மது அருந்தியிருந்த நிலையில் மாணவியோடு பைக்கில் செல்லும் போதே அதே ஊரைச் சேர்ந்த ஒருவர் பார்த்ததாக கூறப்படுகிறது. ஊர்க்காரர் பார்த்த பதற்றத்தில் வேக வேகமாக பைக்கை ஓட்ட வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து பைக் குளத்திற்குள் பாய்ந்துள்ளது. மதுபோதை ஒரு பக்கம், அதிவேகம் ஒரு பக்கம் என பாசி படர்ந்த குளத்திற்குள் பாய்ந்த இளைஞர்களால் மீண்டு வர முடியாமல் போனது. அத்தோடு சுமார் 50 அடி ஆழம் கொண்ட அந்த குளம் முழுக்க பாசி படர்ந்து பச்சையாக இருந்ததால் 3 பேரும் குளத்திற்குள் விழுந்தது தெரியாமல் போனது. இந்த நிலையில் 4 நாட்கள் கழித்து குளத்திற்குள் சடலங்கள் மிதந்து கொண்டிருப்பதை கண்டு அக்கம் பக்கத்தில் விவசாய நிலத்தில் வேலை செய்தவர்கள் கொடுத்த தகவலை அடுத்துதான் மொத்த சம்பவமும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சாலையை ஒட்டியவாறு இருக்கும் அந்த குளம் வளைவில் அமைந்துள்ள நிலையில் தடுப்பு வேலி எதுவும் இல்லாததால் கட்டுப்பாட்டை இழந்த வேகத்திற்கு பைக் குளத்திற்குள் பாய்ந்து விபத்து நிகழ்ந்து 3 பேரும் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.